ஆயிரம் விளக்கு பகுதியில் சிறுமியை வளர்ப்பு நாய்கள் கடித்ததில் அவர் பலமாக காயம்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் சிகிச்சையில் இருக்கிறார். இது தொடர்ந்து விரிவாக பேசி வருகிறோம். சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜெய ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு மீண்டும் பேசலாம். சார், நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன பாக்குறோம் அப்படின்னா, பப்ளிக் பிளேஸ்ல தொடர்ந்து தெருநாய்களும் சரி, வளர்ப்பு நாய்களும் சரி, மக்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மாடு ஒரு சிறுமியை தாக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்துச்சு. அப்போ உடனே மாநகராட்சி சார்பில் நீங்க ஒரு அறிக்கை விட்டீங்க, மாடுகளை யாருமே வெளியில விடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இம்மீடியட் ஆக்ஷனா இதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா பப்ளிக் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ மெயினாக நீங்கள் சொல்கிறபடி நம்ம இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஓனர்ஸை இப்போ விசாரணைக்கு எடுத்ததுனால அதை வீடு பூட்டியிருக்கிறத வந்து இப்போ அந்த நாயை அந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான முறையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அது அதற்கு உகுந்த தொண்டு நிறுவனத்தில் அது நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை இல்லை. தட் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எல்லா இந்த சம்பவம் ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து ஏரியா வைஸ் பர்டிகுலர்லி இந்த ஐடென்டிஃபைட் இந்த வெறித்தளம் உள்ள இருக்கக்கூடிய பிரீட்ஸ், அந்த மாதிரி இனங்கள்ல இருக்கக்கூடிய நாய் இனத்தை கண்டுபிடிச்சு அதை நம்ம எஸ்டிமேட் பண்ணி வெதர் இந்த மாதிரி நாய்களுக்குன்னு பல்வேறு சட்டங்கள் இருக்கு விலங்குகளுக்குன்னு. அதுல குறிப்பா ஓனர்ஸ் அதை ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடிய லெவல் தான். ஆக்சுவலா இதுல மெயினா சொல்லக்கூடியது நாய்களோட இந்த ஓனர் சரியா பராமரிக்காததுனால தான் இந்த பிரச்சனை பல்வேறு இடத்துல வருது. ஸோ அதற்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் மற்றும் இதுக்கு முன்னாடி ராயபுரத்தில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் பல்வேறு, இப்ப இது ஒரு நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி ஐயப்ப தாங்கல் நம்ம அவுட்டர் ஏரியால நடந்தது. ஸோ இதை டெஃபினட்டா இதை ஃபர்தர் தீவிரப்படுத்தி நடவடிக்கை எடுக்கும். குறிப்பாக இந்த மாதிரி சரியா பராமரிக்காத ஓனர்ஸ் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறத உங்கள் தொலைக்காட்சி வாயில சொல்றாங்க. கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை நீங்க எடுப்பீங்க அப்படிங்கறத நம்புறோம். தொடர்ந்து இந்த வளர்ப்பு நாய்களை வளர்க்கிற உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஃபெரோஷியஸான நாய்களை வளர்க்கும் போது அதற்கான வளர்ப்பு முறைகள் ஒன்று இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுதான் வளர்க்குறாங்களா? இதை கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து இப்போ லிப்ட்ல போகும்போது பக்கத்துல இருக்கிற நெய்பரை கடிக்கிறதாக இருக்கட்டும், சும்மா நடந்து வாக்கிங் கூட்டு போகும்போது கடிக்கிறதாகட்டும், இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? இதுதான் சொல்றோம் இல்லையா, பல இடத்துல வந்து நாய்கள் மோசமா இருக்கிறதோட ஓனர்ஸ் வந்து மோசமா இருக்காங்கிற கருத்து வந்து தான் ரொம்ப முக்கியமான கருத்தை நம்ம உள்வாங்கிக்கணும். ஏனென்றால் இப்போ கான்ஸ்டிடியூஷன்லயே நம்ம விலங்குகளுக்கும் 51 அந்த சட்டத்தில் பாதுகாப்பெல்லாம் இருக்கு. அதே மாதிரி தற்பொழுதுள்ள உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள் பிராணிகளுக்கும் பாதுகாப்பான முறையில் இருந்தா கூட அதோட சேர்ந்து சைமல்டேனியஸா பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டத்தில் ஓனர்ஸோட சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது, சில கடமைகள் வருது. அதை அவங்க தவறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த லைசன்சிங் மேண்டேட்டரியா வாங்கணும். வாங்கலைன்னா அதுக்கப்புறம் தொடர் விளைவுகள் அதெல்லாம் வருது. செகண்ட் என்னன்னா, ஒரு கென்னல் கிளப் போன்ற முக்கியமான கிளப்ல நம்ம மெம்பரா இருக்கிறதோட லோக்கல் முனிசிபாலிட்டியில மெம்பரா லைசன்ஸ் வாங்கலைன்னா நம்மளோட எங்க என்ன பிரச்சனை இருக்குங்கிற பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது. தேர்ட் வந்து என்னன்னா, நம்மளோட இந்த கால்நடை ஒரு செல்லப்பிராணியா இருக்கட்டும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிராணியா இருக்கட்டும், ஓனர்ஸ்ட ஒரு வகையா பிஹேவ் பண்ணும், வெளியில வந்தா இன்னொரு வகையா பிஹேவ் பண்ணும். அதனால கால்நடை மருத்துவர் கண்காணிப்புல குறிப்பான அந்த அதற்கான அட்வைஸ் வாங்கணும். அதே மாதிரி வெளியில கொண்டு போக முடிந்தால் இந்த மாதிரி உள்ள நாய்களை வெளியில கொண்டு போக கூடாதுன்னு சொல்ல மசில் போடணும். மசில்னா அது மற்றதை கடிக்காம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி லீஷு அதை தாங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் நாயை அவங்க அந்த தாயார் சொல்ற மாதிரி பல நாட்களில் லீஷோட ஜாகிங் பண்ண போகக்கூடிய நிலைமையில இருக்கும்போது அது லீஷ் விட்டு ஓடி போயிடுறது. அதை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சவால்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இது மல்டி ஆங்கிள் பார்க்கணும். ஓனர்ஸ் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதே மாதிரி பிராணியின் ஆர்வலர்கள் கூட இதை நம்ம ரொட்டீனா சட்டம் இப்படி இருக்கு சட்டம் இருக்குன்னு சொன்னா கூட இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு மாநகராட்சி ஆணையர்ங்கிற போது சமூக பொது அறிவுக்கு இணைந்த பதில் வந்து சட்டம் இப்படி இருக்குன்னு சொன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த ஒரு கமிட்டியை வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் இவங்களை ஃப்ரேம் பண்ண சொன்னாங்க, நம்ம அனிமல் ஹஸ்பண்டரி கமிஷனர் ஆஃப் இந்தியாவை. அதன் அடிப்படையில் தான் இந்த பேனே வந்தது. இந்த பேன் மட்டும் இல்லாமல் ஓனர்ஸ் அந்த பேனுக்கு முறையாக கன்சல்டேஷன் இல்லைன்னு இப்போ இடைக்கால தடை வந்திருக்கே தவிர்த்து, பட் இதுல டீப்பா
குறிப்பா போகும்போது இதுவே ஒரு சம்பவம். அதே மாதிரி பிளாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு கைட்லைன்ஸ் இருக்கு, பெட்டை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. அதே மாதிரி இதற்குன்னு இப்போ மாநகராட்சியிலே நாங்கள் பிளான் பண்றது அடிஷனல் இண்டிபெண்டன்ட் பார்க் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஏர்மார்க்ட் ஏரியா அது க்ளோஸ்டா இருக்கணும். இல்லாட்டா இது அந்த நேரத்தில் இது நான் வந்து கம்பேனியன் பெட் அனிமல்ஸ் சொல்றேன். இது இல்லாம எங்களுக்கு திருநாய்களோட பிரச்சனைகள் விதிமுறைகள் இருக்கு. இது எல்லாமே அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் சொல்லி குறிப்பா பாதிக்கப்பட்டவங்களோட கருத்தையும் இவங்களுக்கு உள்வாங்க சொல்லி அனிமல் வெல்ஃபேர் போர்டையும் முதன்மைப்படுத்தி இதற்கு முழுமையான முடிவு அப்பதான் வரும். அதற்கு மாநகராட்சி முழு ஈடுபாடுடன் செயல்படுங்கிறத உறுதியை அளிக்கிறோங்க. கண்டிப்பாக மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழாமல் நீங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார்.